கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 3:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். யோசனையே பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வாழவரே, ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா, கண்மணி போல் காண்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா, சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, வாழி நடத்தும் வீண்மீனே, ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, தேடி வந்து காண்பவரே, ஆராதனை ஆராதனை, தினத்தோறும் திட்டுபவரே, ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா, பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை, பாவங்களை மன்னிப்பவரே, ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, உறுதியான அடித்தளமே, ஆராதனை ஆராதனை, விலை உயர்ந்த மூளை கல்லே, ஆராதனை ஆராதனை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், லீலா பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். வசனத்துக்குள்ள வரவுமா? கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், தெரிந்து கொள்ளப்பட்ட chosen people. நாம் யார் அப்படின்னு கேட்டா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதெல்லாம் புரியுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனா இது உண்மை. கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் நீங்கள் யாருங்க? அது நீங்கள் கொலோசிய சபையில இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கிறாங்க? பாவத்தில் இருக்காங்க. கிறிஸ்துங்கிற தலையை பற்றி கொள்ளாமல் இருக்கிறார்கள். பந்தய பொருளை இழந்து விட்டார்கள் சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்படி இருக்கிறவர்களை பார்த்து தான் சொல்றோம். நம்ம நல்லவங்க எல்லாம் கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். அதான் பாருங்க, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ள பரிசுத்தரும் பிரியரும். இந்த பிரியருங்கிறது நமக்கே புரியும். இவ்வளவு மோசமான ஆளை ஆண்டவர் எப்படி பிரியமா இருந்துச்சு. அதான் உண்மை. உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, நாம் இதெல்லாம் நினைச்சணும் தரித்து கொண்டு, நம்ம இதெல்லாம் நினைச்சணும் போட்டுக்கிறோம். சரி, இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஆண்டவர் ஏசாயால அந்த தெரிந்து கொள்றதை பத்தி ஒரு ஆழ்மையான ஒரு வார்த்தை சொல்கிறார். தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார் வாசிப்போமா? ஏசாயா 41வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து பார்ப்போம். ஏசாயா 41:8.
8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, தாசன், சர்வன்ட், இஸ்ரவேலேங்கிற. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னேன், பல செய்தி சொல்லியிருக்கேன், ஆனால் எது நீங்க என்கிட்ட கேட்காதீங்க. சொல்றேன், நீங்க கேட்டு உங்க பிரெயின்ல இருந்தா அது புரிஞ்சுக்கிறீங்க. யாக்கோபு விட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவன் கல்லுக்குள்ள படுத்து கேட்கறான். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உன் முற்பிதாக்களின் தேவன்கிற எப்படி சொல்றான், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமா இருக்கிற உன் முற்பிதாக்களின் தேவன் சொல்லி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றார். கல்லில் படுத்து கிடக்கும் போது நான் நீ பார்க்குற இடத்துல அவனுக்கு தருவேன் அப்படிங்கிறாரு. இவரோட தரானா கூட கிடையாது. அப்புறம் லாபான் மாமனார் இவரை துரத்திக்கிட்டு வரோம். இப்போ ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார், லாபான்ட்ட எச்சரிப்பு கொடுக்கிறார். நீ ஒரு மிரட்டி விட்டார். சொல்றான், உன்னுடைய தகப்பானுடைய தேவன் எனக்கு தரிசனமாகி என்னை எச்சரித்தான் சொல்றார். ஆனா உன் தேவன்னு சொல்ல முடியல. காரணம், அவருடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. சரி, அப்படி இருந்த யாக்கோபை பிறகு ஆண்டவர் தான் பேரை இணைத்துட்டார். அதுக்கு நான் உங்களுக்கு வசனம் சொன்னேன். பெத்தேல், பென்னியல். பெத்தேல் உள்ள சந்திப்புல ஒரு மாமிச சந்திப்பு, பென்னியல்ல ஆண்டவர் தொடர் இருந்துச்சு. சொன்னதுனால அதை ஜஸ்ட் ஹைலைட் காட்டுறேன். அப்படி பென்னியல்ல தொட்டாரு, இஸ்ரேல் பேரை மாத்தினார். அப்ப இருந்து ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசாயா 41வது அதிகாரம் 8. என் தாசனாகிய இஸ்ரேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு. 2 பேரை பார்க்கணும். ஒன்னு யாக்கோபு, இஸ்ரேல். யாக்கோபுங்கிற ஒரு மனிதனை இஸ்ரேல் மாத்திர. உலகத்திலே மோசமான மனிதனை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னைய எப்படி மாத்துறாரு? ஒரு போதக்காரக மாத்துறாரு. காரணம், அவர் தெரிந்து கொண்டார். எனக்கெல்லாம் தெரியாது, நான் 2000 லட்சம் வரும்படி இப்படி செய்தி என்னால் சொல்ல முடியும். அதை அவர் தெரிந்து கொண்டார். ரைட். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, விசுவாசத்தின் கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க. நம்மள பார்த்தா விசுவாசத்தின் சந்ததியே. இன்னைக்கு 25 வருஷமா 2000 ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் கூட ஒரு தரிசனத்தை நான் பார்த்தது, ஒரு தேவதூதன் முடிய கூட பார்த்தது. ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியம். நான் அந்த கேட்டகரியில் இருக்கேன். சரி, நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து, பூமியின் கடையாந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு தெரியாத ஒரு ஊருங்க, தெரியாத ஒரு ஊர். அங்கிருந்து நம்மள என்ன தெரிந்து கொள்கிறோம். இப்ப நீங்க எங்கனாலும் யாருன்னா நான் சொல்றேன், நாங்க குல்பர்கால 1975 மெடிக்கல் போய் ஜாயின் பண்றேன். அப்ப கேட்பாங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம்? மதுரை. ஓ மதுரை, ஓ குட் குட் குட். ஃப்ரம் மதுரை வேர் அப்படின்னு கேட்பாங்க. விருதுநகர். வாட் விருதுநகர்? அப்ப அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், காமராஜ் பிறந்தவர். ஓ காமராஜர் இருக்கா பிளேஸ், குட் குட் அப்படின்னு போயிடுவாங்க. அப்ப இது ஒரு சின்ன ஊரா இருந்தாலும் எல்லாருக்கும் விருதுநகர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அமெரிக்கால போய் ஒருத்தன் போய் கேளுங்க, வாட் விருதுநகர்? இந்தியானா தெரியும் அவங்களுக்கு, பாம்பே தெரியும், டெல்லி தெரியும், இந்த ஏரியாவே தெரியாது. ஆனா ஆண்டவர் இந்த விருதுநகர்ல இருந்து உங்களையும் என்னை தெரிந்து கொண்டிருக்கார். அதை நான் போதி கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்கையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நம்மளால புரிய முடியாத காரியங்கள், ஆனா இது உண்மை, சத்தியம், சந்தேகமே இல்லை. ஒரு முடியளவு கூட எனக்கு சந்தேகம் இல்லை. ரைட். இதுதான் ஆண்டவர் கொண்டு அழைத்து வருகிறார். நீ பயப்படாது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. இதுதாங்க அன்புகள். உங்களுக்கு ரொம்ப 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 ஒரு ஆழமான நண்பர் தானா, நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, இதையுமே வெறுக்க மாட்டீங்க. இந்த பிரேயர் நடத்திட்டு இருக்கும்போது 2 பெண்கள், 2 ஸ்டூடெண்ட். ஒருத்தி பேரு ராஜி, கோட் ராஜி. எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொன்னு சாய் மங்கை. யாருக்காவது உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க, எல்லாரும் தெரியும். இந்த சாய் மங்கை நிறைய பைபிளை பத்தி தெரியும் அவனுக்கு, ஏகப்பட்ட காரியம். ஆனா இந்த ராஜி பாப்பாக்கு பைபிள்னா என்னன்னே தெரியாது. ஒரு நாள் கேட்கிறா, என்ன சார் ஒருத்தனை ஏசாங்கிறாங்க, இன்னொருத்தனைக்கு யாக்கோபுங்கிறாங்க, இது யாருக்கு எப்படி சொந்தம்? அதுக்கப்புறம் ஸ்காலர் ஆயிட்டா ராஜேஷுக்கு அவதான் இது சொல்லிக் கொடுப்பா, இன்னைக்கு என்ன வசனம்ங்கிறது அவர் எழுதி கொடுப்பார். அவர் தனியாக அவர் ஆரம்பிச்சிட்டார்.
இதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு புரியாது. ஆனா அவர் ஒரு தெரிந்து கொண்டு அந்த பாதையில கொண்டு போகிறார். அதுக்கு காரணம்னா அவர் நம்மை வைத்த அன்பு. சரி, இந்த அன்பு எப்படி துயர்ந்து நம்ம மேல ஊற்றி கொண்டிருக்கிறார்னா அதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கு. வாசிப்போமா? மல்கியா 1வது அதிகாரம் 2வது வசனம். மல்கியா 1:2. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை சிநேகித்தேன். இந்த சிநேகிக்கிற அன்பு எப்ப நம்ம பார்க்கறோம்னா சிலுவையில தான் நம்ம பார்க்கிறோம். சிலுவையில ஆண்டவர் என்னுடைய பாவத்திற்காக, உங்களுடைய பாவத்திற்காக சிலுவையில ரத்தத்தை சிந்துகிறார். இந்த அன்பை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. மல்கியா 1:3. நான் ஏசாவையோ 2வது வசனம், யாக்கோபின் சகோதரன் அல்லவா, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். 2 பேர் இருக்கு, 2மே அண்ணன் தம்பி தான். சந்தேகம் இருக்கா? இல்ல. ஒரே அப்பா அம்மாக்கு பிறந்தல. ஒருத்தனை நான் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். ஒருத்தனை நான் வெறுத்தேன். என் வாழ்க்கை நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னு நான் சொல்றேன். நான் எங்க வீட்டில் நம்பர் 2 யாக்கோப். அதனால ஆண்டவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார். எங்க குடும்பத்திலேயே பக்கா ஃப்ராடு நான் தான். எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர். ஆனாலும் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். காரணம் நான் ஒரு யாக்கோப். இது உலக தோற்றத்திற்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்காரு. அதை நேசிக்கிற அன்பு எல்லாம் இன்னைக்கு நேற்று அவர் செஞ்சது கிடையாது. பிறக்கிறதுக்கு ரோமர் 9வது அதிகாரம் 10-11. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவராலே ரெபெக்காள் கர்ப்பவதியானார். சரியா? பிள்ளைகள் இன்னும் பிறவாட்டாலும் நாள் வினை தீவினை ஒன்று தேவனுடைய தெரிந்து கொள்ளின்படியே அவருடைய தீர்மானத்தின்படியே மூத்தவன் இளைவனுக்கு அப்படியே யாக்கோபை நேசித்து ஏசாயை வெறுத்து எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்காரு? மல்கியா இருந்து. அத பவுல் எழுதுறாரு. எதுக்காக அதை எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனை கருவில உருவாக்கு முன்னாடி எந்த நோக்கத்தோட உருவாக்குறான், இவன் வாழ்க்கையில எப்படி செய்வாங்கிறது ஆண்டவன் செஞ்சார். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஏசா ஒரு காட்டுல வேட்டையாடுற ஒருவன். ஆனா அவனுடைய வாழ்க்கை எப்படி அம்மா பார்க்க பிடிக்கல. பாப்பமா? ஆதியாகமம் 27வது அதிகாரம் ஏசாவுடைய ஒரு கடினமான இருதயத்தை நான் காட்டுறேன். ஏசாயா ஆதியாகமம் 27:46. பின்பு ரெபெக்காள் மூத்த மகனுடைய திருமண வாழ்க்கையை பார்த்து வேதனையோடு சொல்ற வார்த்தை, அம்மாக்கு பையன் தனக்கு பிடிச்ச இடத்தெல்லாம் கல்யாணம் கட்டணும். ஒரு ஜோக்க நான் சொல்றேன். என் மக டீனாட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்ப எங்க சொந்தக்காரர்கள ஒரு சில பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பேரன் கரெக்டா மேட்ச் ஆகும். சொல்லிட்டா, எப்பா நான் ஒருவேளை உயிரோடு இல்லைன்னா என் மாப்பிள்ளைட்டையும் நான் சொல்லிட்டேன், இந்த குடும்பத்துல மட்டும் நீங்க பொண்ணு எடுத்துடாதீங்க. சொந்தக்காரங்க அவன் சொந்தக்காரங்க தான், ஆனா கட்டாயம் கிடையாதுப்பா, சான்ஸே கிடையாது. எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். இப்படி என் மக ஒரே ஜாதி, ஒரே டாப் கிளாஸ் பீப்புள், அந்த குடும்பத்துல மட்டும் என்ன செய்யுங்க, பெண் எடுத்துறாதீங்கப்பா. ஆனா இங்க பாருங்க, 27வது அதிகாரம் 46வது வசனத்துல ஆதியாகமம், பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, தம்பிட்ட சொல்றாங்க, அண்ணே எனக்கு பிடிக்காத இடத்துல திருமணத்தை செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி, ஏத்தின் குமாரர்களே என் உயிருக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு, குமார்த்தியின் மித்திரம் அந்த பொண்ணா போய் கட்டியிருக்கானப்பா அப்படின்னு சொல்லி, இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரின் யாக்கோபு என் பெண்ணை கொள்ளணும், என் உயிர் நீ கெடுத்துறாப்பா சாமி, அண்ணன் தான் கெடுத்துட்ட. அடுத்து பாருங்க இன்னும் எப்படி கோபம் வருதுன்னா, 7வது சொன்னாங்க, யாக்கோபு தம்பி நல்லது, ஆண்டவன் பிடிச்ச பையன், தன் தகப்பருக்கு தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதானாராமை விட்டு ஏச கண்டதுனால, தம்பி கீழ்படுகிறால நான் கீழ்படிய மாட்டேன். ஏற்கனவே மோசமான இடத்துல நான் கல்யாணம் கட்டிருக்கேன், இன்னும் இதோட மோசமான இடத்துல போய் பொண்ணு எடுக்க பாருங்க. ஏசா இஸ்மவேல் போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகள் மற்றும் ஆபிரகாமுடைய குமாரனாகிய
இஸ்மவேலுடைய குமாரத்தையும் நெய்தோலின் சகோதரன மக்களும் விவாகம் பண்ணினார். இது அம்மாவா எண்ணெயில தீர ஏற்கனவே ஊத்துறா இன்னும் எரியட்டும் அம்மாக்கு. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் செய்வான்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் ஏசாவை என்ன செஞ்சேன், வெறுத்தேங்கிறேன். ஆனா நம்மள என்ன செஞ்சாரு, தெரிந்து கொண்டார். இன்னைக்கு ஆண்டவர் யாக்கோபை சிநேகிக்கிறார்னா நம்மள அவர் என்ன செய்றாரு, நேசிக்கிறார். ரோமர் 9வது அதிகாரம் 14 9-14. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம், தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா, சொல்லக்கூடாதே. அநீதி என்னதுங்க? இப்ப ஒரு வீட்டுல 2 பிள்ளைகள் இருக்காங்க. நமக்கு 2 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைங்க. மூத்த பிள்ளைய நேசிக்க மாட்டேங்கிறாங்க, 2வது பிள்ளைய நேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளைக்கு ஒரு ஹேண்டிகேப் இருக்கும். ஹேண்டிகேப் என்ன தெரியுமா, ஒரு சின்ன குறை இருக்கும். என்னுடைய தகப்பனார், என்னுடைய பிரதர்லா ஒருத்தர் இருக்கார், அவங்க மருமகன் ஆஷியுடைய மாப்பிள்ளை பிரதீப். அவர் பயங்கர பிரில்லியன்ட். ஒன்றும் இல்லாத ஓட்டலை எடுத்து சேன்னு கூட வச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஞானம் இருக்குது. என் தகப்பனார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, பிரதீப் உங்க அப்பா உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணும்போது அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கார். அண்ணனுக்கு நல்லா படிச்சாரு, இன்ஜினியர் ஆனாரு. பிராக்டிக்கலா அவரால் ஒரு இடத்த ரன் பண்ண முடியாது. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஒரு ஹோட்டலில் அவரை உட்கார வச்சிருப்பாரு. அதில் மேனேஜ் பண்ண முடியாமல் ஓடியே போயிடுவார். இப்போ என் தகப்பனார் சொல்றாரு, உங்க அண்ணனுக்கு ஒரு ஹேண்டிகேப் இருக்கு, உங்களுடைய ஞானம் அவர்கிட்ட கிடையாது. அதனால உன் தகப்பனார் ஒரு பார்ட்டிஷன் பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து நீங்க வருத்தப்படக்கூடாது. எனக்கு நான் நினைச்சேன், எங்க அப்பா என்ன ஒரு ஞானமா பேசுறாரு. அதாவது இதுல எங்க அப்பா இறந்துட்டாரு. இப்பதான் பிரதீப்புடைய காதல் இறக்குறாரு. இறக்குற முன்னாடி பார்ட்டிஷன் பண்ணாங்க. ஆனா என் தகப்பனாருக்கு அன்னைக்கே அங்க அண்ணன் மேல ஒரு பாராட்டுச்சு. பாவம், எனக்கு ஒரு ஞானம் கம்மியா இருக்கு. இப்ப எங்க குடும்பத்துல எனக்கு தான் ஞானம் கம்மி. நீங்க ஒத்துக்கிடுவீங்களா ஒத்துக்கிட மாட்டீங்க. என் தம்பி விமலேஷ் லேசாண்டர் படிக்கும் போது ஹை மார்க் வாங்கி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சில போய் சேர்ந்தார். பயங்கரமான காலேஜ். எங்க அப்பா டொனேஷன் கொடுத்தாலும் நான் காலேஜ் பிரைவேட் காலேஜ் நேற்று சேர்த்தார். அதே மாதிரி என் தம்பி அமெரிக்கா போனார். அங்க போய் அந்த எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆகி அங்கேயும் லைசன்ஸ் வாங்கினார். நமக்கு இந்த லைசன்ஸ், இந்த எம்பிபிஎஸ் டிஆர்டி வாங்காம இருந்தா நான் சந்தோஷமா இருக்கேன். 2 பேருக்கும் ஒரே ஞானம் இருக்காது. ஒரு சிலருக்கு ஞானம் ஹையா இருக்கும், ஒரு சிலர் கம்மியா இருக்கும். அதான் நம்ம பார்க்கறோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, நீ அநீதின்னு சொல்லாத பஞ்சஸ். அவர் மூசையை நோக்கி எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேன் அவன் மேல். இதாங்க நமக்கு நம்ம ஞானம் எல்லாம் ஒரு ஓரத்தில் வச்சிருக்கோம். ஆனா என்ன தேவை, இறக்க வேணும். உங்களை தெரிந்து கொண்டார், உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்டார், பிள்ளையாக மாத்திட்டார். இப்ப அவற்றிலிருந்து என்ன நமக்கு தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இரக்கம். எவன் மேல் மன துருக்கமா இருக்க சித்தமா இருப்பேன் அவன் மேல் உருக்கமா இருப்பேன். இதைதான் நான் பிடித்துக் கொண்ட வசம். இதை வச்சு நான் பல ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் மேல் இரக்கமா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, என் மேல் மன துருக்கமா இருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். 9வது அதிகாரம் 11. ஆகையால் விரும்புகிற நாள்ல ஓடணும். இறங்குகிற தேவன் மாத்திரம் நம்ம மேல் இறக்கப்பட்டு நம்மளை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டாதான் அதுக்கு பிரச்சனையே இல்லை. சரி, வசனத்தை திரும்ப வாசிப்போம். அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். கொலைசியர் 3வது அதிகாரம் 12வது. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட chosen people. ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டார், நேசிக்கிறார். ஏசாவை தள்ளி விட்டார். பரிசுத்தர் நம்மள ஆண்டவர் பக்கம் பரிசுத்தரா பார்க்கிறார். பிரியரும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளா பார்க்கிறார். உருக்கமான இரக்கத்தை அவருக்கு மேல் அவர் நம்ம மேல் வைத்த உருக்கமான நேரத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு இது நீங்க மாட்டிக்கொள்ள. நம்ம பேசும்போது என்ன பேசணும்னா, ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டிருச்சு. தாவீது வாழ்க்கையில ஒரு வார்த்தையை நான் சொல்ல போகிறேன். அந்த வார்த்தையை அவர் சொல்லிக்கிட்டே பல இடத்துல சொல்லுவார். உங்களுக்கு ஒரு இடத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். எடுத்துக்கலாமா? 1 சாமுவேல் 18வது அதிகாரம்
18 18 18 1 சாமுவேல். என்ன ஒரு வார்த்தை, எம்மாத்திரம். எம்மாத்திரம் என்னங்க? ஐயோ ஆண்டவரே, அடிக்கடி சொல்றதுதான் எம்மாத்திரம் ஆண்டவரே. எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் ஆண்டவரே, இது நான் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்படி சொல்ல அவர் இந்த ஒரு வசனத்துல 3 முறை சொல்றாரு. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மறுமணத்துக்கு நான் எம்மாத்திரம். நான் ஆட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறேன், மேய்ப்பன் நான். குட்டி கொஞ்சம் ஆடு தான் எங்கிட்ட இருக்கு, அது அப்பாவுடைய ஆடு. எங்க அன்னைமாரெல்லாம் என்னை கேவலமா திட்டுறாங்க. நானா உங்களுக்கு மறுமணம்? நான் ஏமாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டு என் ஜீவன் ஏமாத்து. ஜீவன், இந்த ஜீவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெலிஸ்தியன் கோலியத்து காரியே பண்ணியிருப்பான். நான் உங்களுக்கு சொன்னேன், பட்டயத்தை வச்சுக்கிட்டு அவன் டயலாக் பேசுறான். இந்த பட்டயத்தை வச்சுக்கிட்டு டயலாக் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வெட்டு தானே சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன அழகா டயலாக் பேசலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 17வது அதிகாரம் 43 பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு வர நீயா. 41 பெலிஸ்தியன் நடந்து யார்கிட்ட வர்றான்? தாவீது. தாவீது அண்டை கிட்டி வந்தான், பரிசையை பிடிக்க அவனுடைய வெப்பன் அப்படின்னா முன்னாடி வந்துட்டு இருக்கான். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, பார்த்தாச்சா அடுத்த என்ன போடு ஒரு டப். ஆனா டயலாக் கொடுறான் பாருங்க. அவன் சிவந்தேவியா இருக்கிறான், அவனை அசட்டை பண்ண. பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட நாயா, இதெல்லாம் பேசுறான். இதெல்லாம் பேசுற நேரத்துல ஒரு போடு போட்டா நான் சொல்லிய முடிச்சிருக்கேன். அதனாலதான் ஏமாத்தம், என் ஜீவன் ஏமாத்தம். அன்னைக்கு ஆண்டர் அவனை வாயை திறக்க வச்சாரு. நான் அடிச்சேன், அவர் தட்டினாரு, காலி ஆயிட்டான். என் ஜீவன் ஏமாத்தம். 18 என் ஜீவன் ஏமாத்தம். இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சம் என் மாத்திரம். தகப்பன் வம்சம் இது எல்லாத்தையும் பார்த்து ஏமாத்திரம். நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற பெருமைக்கு அளவே கிடையாது. யாராவது சொல்லிட்டா போச்சு, ஒரு குத்திடுவீங்க நீங்க. அதனாலதான் ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டு போகிறார். இது நம்முடைய பெருமையெல்லாம் கிடையாது. சரி, ஆண்டவர் திரும்ப என்ன செய்தாலும் சொல்லி வசனத்தை திரும்ப பார்க்க போறோம். ஏசாயா 41வது அதிகாரம் தெரிந்து கொண்டார். நான் உங்களுக்கு காமிச்சு 15 இன்னைக்கு தெரிந்து கொண்டு நேசித்து என்ன செய்கிறார்? 15 இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை நம்மளை என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிதும் கூர்மையான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். ஒரு யந்திரமாக்குறாங்க, ஒரு பவரை கொடுக்கிறார். இந்த இது எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 14 யாக்கோபு என்னும் பூச்சியே. ஏசாயா 41வது அதிகாரம் 14 யாக்கோப நேசிக்கிறேங்கிறார், ஆபிரகாம் சந்ததிங்கிறார், நான் தெரிந்து கொண்டவனே. ஆனா நீ ஒரு பூச்சி. நம்ம நடந்து போகும்போது நம்ம காலுக்கு நமக்கு தெரியாமலே வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு பூச்சி மாறி இருக்கிற யாக்கோபுக்கு ஆண்டவர் விசேஷமான கிருபைகளை தருகிறார். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில நான் எம்மாத்திரம். ஆனா ஆண்டவர் கூட இருக்கிறது மட்டும் மறக்க மாட்டார். பவர் ஆண்டவர், நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவர் என்கிறார். பாருங்க, பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இயேசு. இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதுதும் கூர்மையான பற்களுள்ள யந்திரம். அப்ப ஒரு பூச்சிக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? சில வெப்பன்ஸ் கொடுக்கிறார். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய், அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது சுழல் காற்றுகள் அதை கொண்டு போயிடும். கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து, கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து. இப்ப நம்ம இருக்க நெகட்டிவ் பிளஸ் எல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. பிளஸையும் பார்க்கக்கூடாது, மைனஸ். ஒன்னே ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளை, அவர் என்னை தெரிந்து கொண்டார். நான் ரட்சிக்கப்பட்ட முன்னாடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் என்னை ஒரு பாதையில கொண்டு போனாரோ அப்ப நான் புரிந்துகிட்டேன். நாள் வர சந்தோஷமா இருக்கு. கழிவு எனக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் அபிரதமா கொடுத்துருக்காரு, அதுல சந்தேகம் இல்லை. காரணம் வெப்பன், ஒரு ஆயுதமாக ஆக்குறாரு. அது எவனா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் காரனா இருக்கட்டும், எவன் நம்ம முன்னாடி வந்தாலும் அவர் பார்த்துக்கலாம். நம்ம வெட்கப்பட விட மாட்டோம். நம்மளை மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறார். இப்படி மேல நம்ம வர ஒரு கூட்டத்தாருக்கு எரிச்சிட்டோம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, வசனத்தை காமிச்சேன், திரும்ப வசனத்தை காமிக்க மாட்டேன். ஏசா யாக்கோபு
தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறாங்கிற பாத்திரம் கோவம். நீங்க ஆண்டுடைய பிள்ளைகளா இருந்தானா சாத்தானிசம் ஒரு போரடிக்கிற ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் என்ன செய்யணும்னா உங்க கூட சண்டை போடும், அப்படியே ஃபுல் ஃபோர்ஸ்ல வரும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? குவைட்டா இருக்கணும். இப்ப சொல்றவங்களுக்கு உங்கள்கிட்ட யாராவது ஆர்கியூ பண்ணாங்கன்னா, இப்ப நான் சில சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இதெல்லாம் தப்பு, இது யாரு சொன்னாலும் ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே கீழே இறங்கிடும். சரி, இப்ப ஆண்டவருடைய கொண்டு வர பாதையில ஆதியாகமும் 33வது அதிகாரம், ஆதியாகமம் 33:9. இப்ப எந்த ஏசா யாக்கோபுக்கு விரோதமாக வர்றாரோ ஆண்டவர் போரடிக்கிற ஒரு மிஷினை மாதிரி மாத்தினதுனால இப்படி ஒரு பொசிஷன் மாறுது. அப்படின்னா 33:9 அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னிடையது உன்னிடத்தில் சூழ்நிலை தெரியும், நான் ஒரு பேட வரேன். அப்ப இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இவர் தன்னுடைய சொத்தெல்லாம் பிரிக்கிறார். 1 2 3 பிள்ளைகளையும் பிரிக்கிறார். நீங்க எல்லாம் ஒரு குரூப் போங்க. நீங்க 32:17 முன்னே போரில் நோக்கி, என் சகோதரனாகி ஏசா உனக்கு எதிர்கொண்டு வந்தால் நீ யாருடைய எங்கே போகிற என்று கேட்டால், அப்ப இது உமது அடியானாகிய யாக்கோபு எழுது, இது என் ஆண்டவனாகிய ஏசாக்கான் பேர் உங்க கிஃப்ட்டுங்க. எப்படி அழகாக டீச் பண்றாரு பாத்தீங்களா? யாராவது கேட்டா இது உங்களுக்கு தாங்க சேர போகுது. அப்ப என்னைய விட்டுருவான், இந்த கிஃப்ட் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி தான் நினைச்சாரு வராரு. அப்ப இப்படித்தான் சொல்லி அனுப்புறாரு. ஆனா பார்க்கும்போது, அண்ணே இதெல்லாம் நீங்க எடுத்துக்கோன்னு அண்ணன் சொல்றாரு, எனக்கு இதை விட நிறைய இருக்குப்பாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனத்துல இந்த ஏசாவையும் சேர்த்து ஆசீர்வதிச்சாங்க. இதாங்க ஆண்டவருடைய தன்மை. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனம், அதற்கு மேலாக கர்த்தர் என்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நீ படுத்துக்கிற உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உனக்கும் 14 உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வசனம் ஆசிரியர். இந்த சந்ததியில் யார் வரா சொல்லுங்க? அண்ணே அப்படித்தானே. எங்க ஆஸ்பத்திரி நல்லா ஆண்டோடைய கிருபை நமக்கு. இது இங்க எல்லாருக்கும் வருது. ரொம்ப கடினமா வேலை செய்யற ஒருத்தருக்கும் வரும், சும்மா இருக்கிறவங்களும் வரும். அதுபோல ஏசாக்கு ஆண்டவர் அன்னைக்கு ஆச்சரியமா ஆசிட்டு. அதனால ஏசா சொல்றாரு, வேற எனக்கு நிறைய இருக்கு, இதை நீயே வச்சு. இதை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மகள் டீனா திவ்யாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. நாங்க என்னென்னலாம் நகை எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டோம். அப்புறம் ப்ராப்பர்ட்டி என்னெல்லாம் அவர் எதிர்பார்க்கறான்னு சொல்லி நான் அண்ணன் தம்பி 3 பேரும் கல்யாணத்துக்குன்னு ஒரு சில நாட்கள் இருக்கு போறோம். அப்ப எங்க சம்பந்தி இன்னைக்கு பரலோகத்தில் இருக்காரு, சுந்தரபாண்டி அண்ணாச்சி, நான் மச்சான கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, இப்ப நீங்க என்னென்ன சொத்து உங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நாகூருடைய வழக்கம் என்னன்னா, திருமணத்துக்கு முன்னாடி மருமக, அதாவது எங்க மக அவங்க மருமக பேர்ல சொத்து மாத்திரும், டிரான்ஸ்பர் பண்ண. அவர் அப்படியே பார்த்தாரு, உங்க சொத்தை நீங்க வச்சுக்கோங்க, ஏன் சொத்தை நான் வச்சுக்கிறேன், அப்படின்னா எதுவுமே கொடுக்க தேவையில்லை. எனக்குலாம் ஆச்சரியமாச்சு, எப்படி இவரால் பேச முடியும்? எங்க சம்பந்தியெல்லாம் அப்படி ஒரு ஆசைப்படுவார் சொத்து சேர்க்கணும்ட்டு. ஆனா அன்னைக்கு அவர் இருதயத்துல அந்த அப்படித்தான் பேச வைக்கிறார். அதான் இங்க நம்ம பார்க்கணும், எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஏசா சொல்றாரு, எனக்கு போதுமானது எனக்கு உண்டு. 35வது அதிகாரம் 10வது வசனம், இப்பொழுது இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அப்பாவை ஏமாத்தி கிடைச்ச ஆசீர்வாதம் அது கிடையாது. இதான் 35:10, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் என்று அழைக்கப்படும். அவனுக்கு இஸ்ரேல் என்று பெயரிட்டார். அடுத்துதான் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். பின்பு தேவன் உன்னை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ளது, சர்வ வல்லமை உள்ள தேவன் தான்
கொலிசு சபையில தெரிந்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்கள பரிசுத்தரா பார்க்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகளா பார்க்கிறாங்க. அத்தனை ஆசீர்வாதம் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் தான் ஆசீர்வதிக்கிறார். இந்த பாதையில போகும்போது எப்படி நம்மளை கொண்டு போவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போம். பிலிப்பியர் 1வது அதிகாரம். நமக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறது தெளிவா தெரியும். 1:20 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்க, ஜெயத்தை தாங்க, நன்மைகளை தாங்க, இதை மட்டும் கேட்பாங்க. என்னுடைய ஒரு க்ளோஸ் சிஸ்டர் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பெரிய கோடீஸ்வரி ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டேன். நான் அவளை முழங்கால் போட்டோம். அப்போ அவன் மாப்பிள்ள ஃபாரின் போயிருக்காரு. ஜெபத்தில் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி, ஆண்டவரே எங்களுக்கு பணத்தை தாங்க, ஆண்டவரே அவர் போன இடத்துல நிறைய ஆர்டர் கொடுங்க. இருக்கிற சுத்தி தங்காம இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்க. நான் பக்கத்துல அண்ணே இருக்கேன், எனக்காக ஒரு வார்த்தையோட ஜெபம் பண்ணல. ஏன்னா அந்த ஜெபம் ஃபுல்லா அவங்கள சுத்தியே தான் வந்துட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆகியும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறனாலே என் கிரியைகளுக்கு பலம் உண்டார். கிரியைகளுக்கு பலம் தெரிந்து கொண்டவருடைய நோக்கம் என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு கிரியை செய்ய ஆண்டவருக்காக, அதுக்கு பலன் பரலோகத்தில் கொடுக்கணும். தான் சோசன் பீப்புளுடைய திங்கிங்கா இருக்கணும். இவ்விரண்டில் நான் நெருக்கப்படுது. கிறிஸ்துவோடு கொடுக்க எனக்கு ஆசை உண்டு, அதிக நன்மை. ஆனா நான் உங்களோட கூட இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். ஆனா சபை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி நீங்கள் யாதொரு வாரத்திலும் குறையுள்ளாதவர்கள். அப்ப பவுல் சபைக்கு ஜெபிக்கிறதுனா பணத்துக்காக ஜெபிக்க மாட்டேங்கிறார், சுகத்துக்காக ஜெபிக்க மாட்டேங்கிறார். வரம், கிஃப்ட். இந்த கிஃப்ட் யாருக்கு கொடுப்பாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொடுப்பார். சோசன் பீப்புள் நமக்கு தான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு நாம் காத்திருக்கோம்னா நமக்கு என்ன கிஃப்ட் தேவை. ஆனா 2 கொரிந்தியர்ல முடிக்கும் போது டோட்டலா அந்த சபையில வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துருச்சு. முடிக்கும் போது ஒரு சோகத்தோடு அதை முடிக்கிற 2 கொரிந்தியர் எவ்வளவு பவுல் இருதயம் வேதனையோடு முடிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 20வது வசனம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி காண்கிறவளாக, நான் உங்கள் மனதின்படி காணப்படாமல் இருந்தாலும் விரோதம், பாருங்க அந்த லிஸ்ட பாருங்க, விரோதம், வைராக்கியம், கோபம், இதே லிஸ்ட் உங்களுக்கு இருந்துச்சு. புறம் கூறுதல், இருமார்ப்பு, கலகம் இவங்களுக்கு உண்டா இருக்கும். மறுபடியும் நான் வருகும் பொழுது என் தேவன் உங்களிடத்திலே என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தங்கள் நடைபெற்ற அசுத்தமான கிரியும் வேசித்தனத்திலிருந்து விட்டு மனம் திரும்பாலுக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டும். ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு எல்லா கிஃப்டும் கொடுக்கணும் நான் ஜெபம் பண்றேன். ஏன்னா இயேசு வருகையின் போது அந்த கிஃப்டை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு பிரசங்கம் ஞானம் இருக்கா, நீ பிரசங்கம் பண்ண. ஒருத்தனுக்கு சுகம் கொடுக்கிற வரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கா, நீ சுகத்தை படுத்திக்கிட்டு சுகத்தை கொடுக்க 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 உனக்கு ஒரு சந்தோஷம். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டேன். அவங்க சபைக்கு வர்றாங்க, சபை வளர்ந்து கொண்டே இருக்குது. ஆனா வருத்தம் என்ன வருத்தம்னா, அன்எக்ஸ்பெக்டடா அவங்க எப்படி இருக்காங்க, பாவத்திலே வாழ்றாங்க. அதனாலதான் பவுல் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 1 வசனம். எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அழைக்கப்பட்ட அழைப்பில் பாத்திரம், அழைக்கப்பட்ட அழைப்பு ஜானகியமா பிரேயரை படிச்சுட்டு சந்தோஷமா இருக்குது. ஏன் வார்த்தாமா யூஸ் பண்றாங்க. ஆண்டவரால அவங்களை ஆசீர்வதிக்காம இருக்க முடியாது. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தமுள்ள, நீதிய பொறுமைகளாய், அன்பினாலே ஒருவரை தாங்கி, சமாதான கட்டினாலே ஜாக்கிரதை. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நம்பிக்கை, அழைப்பு, இந்த அழைப்பை நம்ம எவ்வளவு களவு பாதுகாத்துக் கொள்கிறோமோ அவ்வளவு ஒருத்துக்கு ஆண்டவங்கள ஆசீர்வதிப்போம். ஆனா உபாகமத்தில் வரும்போது எந்த யாக்கோபை நேசிச்சாரோ
அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 32வது அதிகாரம் 15 யெஷூரன். யெஷூரன்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செல்ல பெயர். இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு 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 நம்ம குட்டி அப்படின்னு என் மகள் குட்டி நான் என் மகளை பேர் சொல்லி கூட மாட்டேன். என்னுடைய சம்பந்தியும் மருமகளை பேர் சொல்லி கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவ அன்பானவர். அது இந்த செல்ல பேர். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வதித்தார். கொழுத்து போய் உதைக்கிறான். உதைக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? கடினமான இருக்கு. கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணபோது தன்னை உண்டாக்கின கர்த்தரை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களுக்கு அருவருப்பை மீட்டினார்கள், கோபப்படுத்தினார்கள். இதுதான் நம்ம செய்யக்கூடாது. இது செய்ய செய்ய ஆண்டோடைய கோபம் வரும். இந்த கோபத்துக்குள்ள நம்ம வரக்கூடாது. திரும்ப வாசி இந்த செய்தியை நம்ம முடிக்க போகிறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, எப்படி யாக்கோப தேவன் ஆசீர்வதித்தாரோ தெரிந்து கொண்டாரோ, பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கத்தும் தயவையும் மனத்தாழ்மையும் நிர்தாரித்துக் கொண்டு மாற்றிக்கொள்ளும். ஜெபிச்சபடி மகா இரக்கமும் கரவேமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் எம்மாத்திரம் என்று தாவீது சொல்றது போல நாங்கள் எம்மாத்திரம் ஐயா. உடைய அன்பை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஏமாத்திரம் ஐயா. உடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஏமாத்திரம் ஐயா. நாங்கள் நிர்மூலமாகாத இருப்பது சுத்த கிருபை. இரக்கங்களுக்கோ முடிவில்லை ஐயா. முடிவில்லாத இரக்கத்தோடு நீங்களை கண்ணோக்கி பார்க்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.